அனைவருக்கும் வணக்கம். சிவலிங்கமே ஒரு சாட்சி சொல்ற மாதிரியான ஒரு கதை. இப்பொழுது நம்ம அந்த கதையை கேட்கலாம். காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த வணிகன் அரதனகுப்தன். இவன் மதுரையை சேர்ந்த பெண் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்து வரான். அதே காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த அரதனகுப்தனின் தங்கைக்கும் அவரது கணவருக்கும் தங்களுடைய மகள் ரத்னாவளியை அரதனகுப்தனுக்கே திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனால் அரதனகுப்தனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருக்கிறதுனால அவங்க அந்த ஆசையை சொல்லாமல் அப்படியே தயக்கத்தோடவே இருக்காங்க. எதிர்பாராத விதமான அரதனகுப்தனின் தங்கையும் அவரது கணவரும் இறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து தகவல் வருது. இதனால் அரதனகுப்தன் உடனடியாக புறப்பட்டு காவிரி பூம்பட்டினத்துக்கு சென்று தங்கையினுடைய இறுதி சடங்கில் கலந்துக்கிறாரு. மீண்டும் மதுரையை திரும்ப நினைக்கிறாரு அரதனகுப்தன். தாய் தந்தையை இழந்து தனியாக நிற்கிற ரத்னாவளியை பார்த்து தனியாக விட்டுட்டு போக மனசே இல்லை அவருக்கு. சரி அப்படின்னு சொல்லி அவளையும் தன்னோட அழைச்சிக்கிட்டு மதுரை புறப்படுறாரு. வழியில் திருப்புறம்பயம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல புன்னைவனம், ஒரு வன்னி மரம், அருகில் ஒரு சிவலிங்கம். கொஞ்சம் தூரம் தள்ளணும் அப்படின்னா ஒரு கிணறு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கேயே தங்கிடுறாங்க. காலையில் கண் விழித்த பார்க்கும்போது அரதனகுப்தன் அசைவே இல்லாமல் இருக்கான். என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாம்பு தீண்டி அவன் உயிர் இறந்துடுறான். இதை பார்த்து ரத்னாவளியும் ரொம்ப கதறி அழறான். அந்த நேரம் பார்த்து தற்செயலாக அந்த வழியாக திருஞான சம்பந்தர் வராரு. அழுது கொண்டு இருக்கிற அந்த ரத்னாவளியை பார்த்து விபரம் கேட்குறாரு. அவளும் நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிடுறா. அவளுடைய இந்த பரிதாப நிலையை பார்த்து இறக்கப்பட்டு திருஞான சம்பந்தரும் ஈசன் கிட்ட முறையிடுறாரு. திருஞான சம்பந்தரின் வேண்டுகோளை ஏற்று அரதனகுப்தனுக்கும் உயிரை மீட்டு தருகிறார் சிவபெருமான். தன்னை வணங்கிய அரதனகுப்தன் கிட்ட ஈசனுக்கு முன்பா இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இவளை உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு ஊருக்கு அழைத்து செல் அப்படின்னு சொல்றாரு. தனது உயிரை மீட்டுத்தர உதவியதால திருஞான சம்பந்தருடைய பேச்சை மறுக்காம அரதனகுப்தனும் ரத்னாவளியை திருமணம் செய்து கொண்டுறாரு. இவர்களுடைய திருமணத்திற்கு அங்கிருந்த வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் இவங்க மட்டும்தான் சாட்சி. திருமணம் முடிந்த கையோட மதுரையை வந்து சேர்றாங்க. தனது கணவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து வர்றதை பார்த்து ரொம்ப கோபம் அடைகிறாங்க. ஏற்கனவே இருந்த முன்னாள் மனைவி. நடந்த எல்லாத்தையும் ரத்னாவளி விளக்கமாக சொல்கிறா. ஆனால் அவங்க முதல் மனைவி எதையுமே கேட்க தயாராக இல்லை. இதெல்லாம் என்னால் நம்பவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த வழக்கு நேராக அரசன் கிட்ட போகுது. திருமணம் நடந்ததற்கு யார் சாட்சி அப்படின்ற ஒரு வினா அங்கே எழுப்புறாங்க. மனிதர்கள் யாருமே சாட்சி கிடையாது. சிவலிங்கமும் வன்னி மரமும் கிணறும் தான் சாட்சி. ஏன்னா அப்படியே ரத்னாவளி அப்பாவியாக சொல்கிறா. இதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. முதல் மனைவியும் கேலியா, அப்போது அந்த சிவலிங்கம் எங்கே சாட்சி சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சபையில் கூடியிருந்தவர்களும் சிரிக்கிறாங்க. சபையில் கூனி குறுகி போய் அழுதபடி நிற்கிறா ரத்னாவளி. அனைவரிடமும் எவ்வளவோ சொல்லி சொல்லி புலம்புறா. யாருமே அதை கேட்க தயாராக இல்லை. கடைசியாக வேறு வழி இல்லாமல், ஈசனே இது என்ன சோதனை? இப்போது எனக்காக சாட்சி சொல்ல யார் வருவாங்க? இந்த அவப்பெயரை போக்கி என் தரப்பு நியாயத்தை எப்படி நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தி அழறா. அப்போது இவங்களுடைய திருமணத்திற்கு சாட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. அங்கேருந்து அனைவரும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே சிவலிங்கம், வன்னி மரம், கிணறு இந்த 3 சாட்சியாக வருது. அப்போது அங்கே காட்சி தந்த ஈசன், இவர்களின் திருமணம் நடந்தது உண்மைதான். ரத்னாவளி திருமணத்திற்கு சாட்சியாக திருமணம் நடந்த இடமான திருப்புறம்பயத்தில் இருந்த வன்னி மரமும் சிவலிங்கம், கிணறு இவை 3ம் எனது சன்னதிக்கு ஈசானிய மூலையிலேயே சாட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மறையிறாரு. இந்த திருவிளையாடல் நடந்ததற்கு சாட்சியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இப்போவுமே சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு வெளிப்பிரகாரத்தில் மூலையில் ஒரு வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தில் இருந்து சாட்சி சொல்ல வந்த மதுரை சென்றதால் திருப்புறம்பயம் கோவிலில் உள்ள சிவன் ஸ்ரீ சச்சிநாத சுவாமி என்ற திருப்பெயரால் அழைக்கப்படுது. கும்பகோணத்திலிருந்து 9 கிலோமீட்டருக்கு தூரத்தில் திருப்புறம்பயம் ஸ்ரீ சச்சிநாத சுவாமி கோவில் உள்ளது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு கதையோடு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.